வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் இருக்க ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். இந்த பீச்சோட பேர் வந்து சங்குதுறை பீச்சு. இந்த பீச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு வந்துட்டு போகிற இடம் தான். இதுவும் வந்து சங்குதுறை, லெமூரியா அந்த மாதிரி இங்கே 2 பீச் இருக்குது. அந்த 2 பீச்சில் இன்றைக்கி நம்ம போகிறது சங்குதுறை பீச்சு. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பூராமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை இதுமாக விளைச்சல் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதனால் நம்ம எதுவுமே உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய இடங்கள் இருக்குது மக்களே. நீங்கள் வாங்கி ஒரு பீச் ஹவுஸ் கட்டினாலும் கட்டலாம். ஆனால் நாளைக்கு வேறு ஏதாவது சுனாமி ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கள் பொறுப்பல்ல, நிர்வாகம் பொறுப்பல்ல. இதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறதுல லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் இப்போ போட்டிருக்காங்க. வாங்கி கட்டினா கட்டலாம். அப்ரூவ்டு ஃப்ளாட்டு தான் போட்டிருக்கானுங்க. ஆனால் எப்படின்னு தெரியல. இங்கே பார்த்திங்களா இதுதான் பீச்சு. இங்கே பூராமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து லோக்கல் ஹாலிடேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. ஆனால் சனி ஞாயிறுலாம் நீங்கள் இங்கே வரவே முடியாது, அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும். இப்போ நம்ம வந்து காரை ஒதுக்கிட்டு பீச்சுக்குள்ளே நம்ம போக போகிறோம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சங்குதுறை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இதான் பீச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு சின்ன பீச் தான். நீங்கள் ரொம்ப கடலில் இறங்கி குளிக்கலாம் முடியாது. அதெல்லாம் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு சர்ச் இருக்குது. பூரம் போட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் தான் இறங்குறது. போட்ஸ் எல்லாமே இங்கே வந்து போட்டு கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து சும்மா மக்கள் சுற்றி பார்க்குற இடம் தான். இது பூராமே மக்கள் சுற்றி பார்க்குற இடம். சன்செட் ஆக போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கிட்ட போயிட்டு. ஆக்சுவலாக இந்த பீச்சில் தான் நம்ம கன்னியாகுமரி பிளாக்கி ஸ்டார் அடிக்கடி ரீல்ஸ் எடுப்பாப்பில் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகிற டைம். பாருங்கள், சன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து சன்செட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஹைப்பர் லேப்ஸ் போட்டு கேப்சர் பண்ணுவோம். சன்செட் எவ்வளோ வேகமாக நடக்குது அப்படின்றத பாருங்கள். அங்கே சங்குதுறையோட ஐக்கானான சங்கு, அதை நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன். நிறைய கார்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் நிற்கும். அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன ஃப்ளாட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டிருக்காங்க. பீச் ஹவுஸ் கட்டணும்னு எதுவும் ஐடியா இருக்குன்னா வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நேரடியாக பாருங்கள். இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். நாங்கள் வாங்குறது பேசுகிறேன். அந்த அருக்கு பார்த்திங்களா, இப்போ அந்த சுனாமி தடுப்பு இது மாதிரி, அதாவது மண் அரிப்புக்கு இதாகிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்திங்களா. அந்த இடத்துல தான் வந்து கன்னியாகுமரி பிளாக்கி ஸ்டார் வந்து ரீல்ஸ் எடுப்பாப்பில். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு சர்ச் இருக்கா, இந்த அவரோட ஒரு ரீல்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா ஆளுங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பீச் வியூவை ரசிக்கிறதுக்கும் ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அது போக கொஞ்சம் பசங்க எல்லாருமே சும்மா பைக்கில் சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுதான் ஐக்கானான சங்குதுறையோட ஐக்கான். ஓகேவா, நான் கிட்ட போய் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சன்செட் ஆக போகிற டைம். ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. இருங்க, பிரைட்னஸ் குறைச்சிட்டு நான் வர்றேன். பிரைட்னஸ் இப்போ நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். சூரியன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா, சூரியன் வந்து இன்னும் மறையிறதுக்கு சில நிமிடங்களே உள்ளது. ஓகே, நம்ம அடுத்து சன்செட்டையும் மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். இதுதான் அந்த கடல் நீர் உள்ளே வராமல் மணலை அடிச்சுட்டு போகாமல் இருக்க போடக்கூடிய தடுப்பு. இந்த இடத்துல தான் கன்னியாகுமரி பிளாக்கி ஸ்டார் முக்காசி ரீல்ஸ் எடுக்க வருவாப்பில். இதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க அவர் வீடியோஸில் நிறையா. நண்பர்களே, சும்மா ஒரு போஸ்ட் நடந்து ஒரு வீடியோ எடுத்து நல்லா தான் இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து இந்த சூரியன் மறையிறத நம்ம
ஃபோட்டோ எடுத்தது. இப்போ அடுத்து வந்து ஹைப்பர் லேப்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. எவ்வளோ வேகமாக மறையுதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பாதி மறைந்து விட்டது, முழுவதுமாக மறையப் போகிறது. ஓகே, கம்ப்ளீட் சன்செட் ஆகிவிட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த சங்குதுறையோட ஐக்கானான சங்கு. இந்த சங்குக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நம்ம இப்போ சங்குக்குள்ளே போக போகிறோம். இதோ இருக்கிறது, இதுக்குள்ளே தான் போகிறோம். இதுதான் சங்குதுறை சங்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. வாவ், இன்னும் சுற்றுதா? ஓகே, இதான் கடைசி. எல்லா இடத்தையும் நம்மளுங்க நார் அடிச்சிருக்காங்க, ஒன்றுக்கு இருந்து போட்டிருக்கானுங்க மெண்டல் பேரு.